Hello friends, welcome to krishnastechinfo. இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு யூஸ்ஃபுல்லான paraphrasing டூலை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம நிறைய பேர் வந்து கிராமர்லி என்ற ஆப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கிற இன்னும் ரெண்டு ஆப்ஸை பற்றி இதில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம Quillbot அப்புறம் வேர்ட்யூனோட paraphrasing டூலோட ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த வேர்ட்யூனில் வந்து நம்ம கொடுக்குற கண்டென்ட்டில் வந்து ஏதாவது கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கான்றதை வந்து செக் பண்ணி நம்மளுக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ Quillbotடும் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ கிராமர் செக்கர்லேருந்து மற்ற ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்குது. ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம Quillbotன்ற paraphrase டூலை பற்றி பார்க்கலாம். ஸோ இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அந்த Quillbotல வந்து நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ அதை வந்து நம்ம கிராமர் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் இப்போ ஒரு ஃப்ரேஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து நம்மளுக்கு இப்போது ரீஃப்ரேஸ் கொடுத்தோன்னா இப்போ வந்து நம்மளுக்கு இதை இன்னும் எப்படி கரெக்டாக சொல்லலான்ற ஃப்ரேஸ் வந்து நமக்கு வரும். ஸோ இதில் நிறைய மோட்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரீயாக வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் மோட் அப்புறம் ஃப்ளூவன்சி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளூவன்சி கொடுத்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி இது மாறும். ஸோ ஸ்டாண்டர்ட் மோட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு மோடு தான் நமக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஸோ நீங்கள் மற்ற மோட்ஸ் வந்து யூஸ் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து அது சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ப்ரீமியம் ஃபீச்சர் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த paraphrase இல்லாமல் இப்போது கிராமர் செக்கரும் இருக்குது. ஸோ நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட் ஃபைல் இல்லை பிடிஎஃப் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன கிராமர் மிஸ்டேக் இருக்குன்னு செக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் பேஸ்ட் பண்ணாலும் அதுலேயும் கிராமர் மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம கரெக்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ நம்ம இதில் லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸ் வந்து இங்கிலீஷ், ஜெர்மன், ஃப்ரெஞ்ச், ஸ்பானிஷ் இருக்குது. 4 லாங்குவேஜ் இருக்குது. ஸோ இந்த கோர் ரைட்டர் ஆப்ஷனை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ கோர் ரைட்டரில் வந்து நமக்கு நீங்கள் என்ன டாபிக் வேணுமோ அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்க இந்த Quillbotோட ஏஐ ஃபீச்சர் யூஸ் பண்ணி நம்ம என்ன எஸ்ஐ வேணுமோ அந்த டாபிக் மட்டும் இங்கே கொடுத்தா போதும். ஸோ நான் டெக்குன்னு சும்மா சர்ச் பண்ணேன். ஸோ அதை வச்சு நம்மளுக்கு இப்போ ஒரு டாபிக்ஸ் எல்லாமே அதுவாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இதுவே நம்ம paraphrase பண்ணலாம், இல்லை சம்மரைஸ் பண்ணனாலும் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணாலும் ட்ரான்ஸ்லேட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து இங்கிலீஷ்லேருந்து நீங்கள் என்ன லாங்குவேஜ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நம்ம என்ன செலக்ட் பண்ணிவிட்டு அது ட்ரான்ஸ்லேட் கொடுக்குறோமோ அது ட்ரான்ஸ்லேட் ஆகும். இங்கே நான் செலக்ட் பண்ணிட்டு இங்கே ட்ரான்ஸ்லேட் கொடுத்தேன், ஒன்று இங்கே ட்ரான்ஸ்லேட் ஆகிடுச்சு. ஸோ உங்கள் காலேஜஸ் இல்லை ஸ்கூல்ஸில் வந்து நீங்கள் எதாவது உங்கள் ப்ரெசென்ட் பண்ணணுன்னா நீங்கள் இந்த கோரைட்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த பாலகிரிசம் செக்கரை வந்து நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஆன்லைன்லேருந்து இந்த கண்டென்ட் ஆல்ரெடி பப்ளிஷ் ஆகிருக்கா இல்லை புக்கில் எதாவது பப்ளிஷ் ஆகிருக்கான்றது இதுவே வந்து நம்ம சர்ச் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதில் பார்க்கலாம், இந்த ரியல் டைம் ரிப்போர்ட் அண்ட் அனாலிசிஸ் கொடுக்க முடியாதால். ஸோ இது 100+ லாங்குவேஜஸ்க்கு சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி மந்த்லி ஸ்கேனும் நம்ம பண்ண முடியும் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு. ஸோ உங்களை டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இங்கே அப்லோட் டெக்ஸ்ட் இல்லை மற்ற ஃபைல் டைப்ஸில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்போது வியூ ரிப்போர்ட் கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் அதில் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து உங்களோட கண்டென்ட் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கா இல்லையான்றது இதை வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சம்மரைசர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது உங்கள் பேராகிராஃப்ஸ் வந்து ரெடி பண்ணுறீங்கன்னா ஸோ அந்த பேராகிராஃபை இங்கே கொடுத்து நீங்கள் சம்மரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ ஷார்ட்டாக வேணுங்கிறதோ நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 3 லெவல் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே உங்களுக்கு லாங்காக வேணுமா இல்லை ஷார்ட்டாக வேணுமான்றது இங்கே டிசைட் பண்ணி இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ கீ சென்டென்சஸ் மட்டும் வேணும்னா அதுக்கான ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பேராகிராஃப், கீ சென்டென்ஸ் 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட்டர். ஸோ ட்ரான்ஸ்லேட்டர் நீங்கள் கூகுள் ட்ரான்ஸ்லேட் மாதிரி தான். ஸோ எந்த லாங்குவேஜில் நீங்கள் டெக்ஸ்ட் என்ட்ரு பண்ணுறீங்களோ அதுக்கு நீங்கள் ஆல்டர்னேட்டாக என்ன லாங்குவேஜில் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுமோ அதுக்கு கொடுத்துடலாம். ஸோ இதை நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கிலீஷ் வந்து ஆங்கிலம் நீங்கள் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் கூகுள் ட்ரான்ஸ்லேட் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதில் Quillbotலேயும் ட்ரான்ஸ்லேட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே சிட்டேஷன் ஜென்ரேட்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த சிட்டேஷன் ஜென்ரேட்டரில் வந்து நீங்கள் ஒரு புக்கோ இல்லை ஜேர்னலில் வந்து நீங்கள் அதோட நேம் கொடுத்து அதோட இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ நான் ஒரு புக்கோட நேம் வந்து இங்கே கொடுத்தேன். ஸோ அதோட ரெஃபரன்சஸ் இங்கே வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு புக்கோட ரெஃபரன்ஸை நீங்கள் எடுக்கணுன்னா அது கண்டிப்பாக அது சிட்டேஷன் ஜென்ரேட்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக இந்த ப்ரீமியம் ஆப்ஷன் என்னென்ன இருக்குன்றது பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஃப்ரீ பிளானில் வந்து உங்களுக்கு லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் தான். ஸோ 125 வேர்ட்ஸ் வந்து இந்த paraphrase யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டாண்டர்ட் அண்ட் ஃப்ளூவன்சி மோட்ஸ் தான் சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி சினோனிம் ஸ்லைடரும் லிமிட்டட் யூஸ் தான். 1 ஃப்ரீஸ் வேர்ட் அப்புறம் வந்து 1200 வேர்ட்ஸ் சம்மரைசரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாலகிரிசம் செக்கர் அதுக்கப்புறம் இந்த கம்பேர் மோட்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ வெர்ஷனில் கிடையாது.
ஸோ நீங்கள் ப்ரீமியம் வெர்ஷன் யூஸ் பண்ணோன்னா அதுக்கான அப்கிரேட் ஆப்ஷன் நீங்கள் ப்ரீமியம் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆனுவல் பிளான்னா வந்து உங்களுக்கு $4. ஸோ $4.17 ஒரு மந்த்துக்கு வருது. ஸோ டோட்டலாக வந்து $49 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனுவல் பிளானுக்கு. ஸோ இயர்லி உங்களுக்கு $50 பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ 6 மந்த்ஸ் பிளானும் இருக்குது, அதுக்கு $40. அதுக்கப்புறம் மந்த்லி பிளான்னா $10 போட்டிருக்கு. ஸோ வந்து நீங்கள் Quillbot வந்து க்ரோம் எக்ஸ்டென்ஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் க்ரோம் எக்ஸ்டென்ஷனில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் டு க்ரோம் இங்கே எக்ஸ்டென்ஷனில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வெப் பேஜ்லனாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஏதாவது நீங்கள் ஜிமெயிலில் ஏதாவது மெயில் அனுப்புகிறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஆப்பில் வந்து நீங்கள் கண்டென்ட் ரைட் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் அங்கே ஸோ இந்த கிராமர் செக்கர்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப் அண்ட் எக்ஸ்டென்ஷனில் வந்து இந்த க்ரோமுக்கு எக்ஸ்டென்ஷன் இருக்குது, வேர்டுக்கு எக்ஸ்டென்ஷன் இருக்குது, அதே மேக் ஓஎஸ்க்கு அப்புறம் எட்ஜுக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேர்ட்யூனோட ஏஐ பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வேர்ட்யூன் வந்து இந்த பேராஃப்ரேஸ் பண்ணுறதுக்கும் சம்மரைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம Quillbotல என்ன ஃபீச்சர்ஸ் பார்த்தோமோ அதே இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து சிம்பிளாக ஒரு 2 ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் ரைட் பண்ணி பேராஃப்ரேஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் ரீட் பண்ணி சம்மரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே வந்து ரீரைட் ஆப்ஷன் இருக்குது, கேஷுவல், ஃபார்மல், ஷார்டன் பண்ணுவோம், எக்ஸ்பேண்ட் பண்ணுவோன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டென்ட் நீங்கள் கொடுத்துட்டு கேஷுவலாக சேஞ்ச் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி ஃபார்மல் மாற்றணுன்னா மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்கிரேட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இதில் என்ன பிளான் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஆனுவல் பிளான், மந்த்லி பிளான்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீ வெர்ஷனில் நீங்கள் 10 ரீரைட்ஸ் அப்புறம் 3 AI ப்ராம்ப்ட்ஸ் வந்து பர் டேக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் 3 சம்மரிஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டேக்கு. ஸோ அன்லிமிட்டெட் டெக்ஸ்ட் கரெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ப்ரீமியம் பிளான் யூஸ் பண்ண நீங்கள் பே பண்ணணும். ஸோ நீங்கள் கார்ப்பரேட் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் பிளான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 2 யூஸ்ஃபுல்லான ஏஐ பேராஃப்ரேசிங் டூலை பற்றி பார்த்தோம். ஒன்று வந்து Quillbot, இன்னொன்று வேர்ட்யூன். ஸோ இந்த 2 வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை யூஸ் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணாலுமே நீங்கள் மெயில் சென்ட் பண்ணுறதுக்கு இல்லை கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த டூல்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.